வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் தமிழ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். க்ளவுட் ரிலேட்டட் ஆன்லைன் கிளாஸஸ் பற்றி எல்லாமே நிறைய டீட்டெயில்டான வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கண்டினியூஸாக பாருங்கள், உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் இந்த சேனல்லேருந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். வாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்னென்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5-6 இயர்ஸில் நிறைய பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க. ஸோ நானும் என்ன பண்ணுறேன்னா க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி நிறைய நாலேஜ்லாம் கெயின் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ப்ரொவைட் பண்ணுற ஃப்ரீ ட்ரைனிங் அண்ட் ஃப்ரீ சர்டிஃபிகேஷன். ஸோ நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அஸ்யூர் ஃபண்டமெண்டல்ஸ் AZ900, AI ஃபண்டமெண்டல்ஸ் AI 900, Azure Data Fundamentals DP900, இது மூணுமே அவங்களோட ஃப்ரீ ட்ரைனிங் அட்டன் பண்ணி ஃப்ரீயாக இந்த சர்டிஃபிகேஷன்லாம் எக்ஸாமில் அப்பியர் ஆகிட்டு நான் பாஸ் பண்ணியிருந்தேன். இந்த சர்டிஃபிகேஷன் பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னா இமெயில் அட்ரஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆர் எல்ஸ் என்னோட லிங்க்டின் பேஜ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் ரிலேட்டடான ஏதாவது ஹெல்ப் பண்ணால் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் க்ளவுட் கம்ப்யூட்டிங் கான்செப்ட்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஸ்பெசிஃபிக் டு அமேசான், மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் ஆர் GCP. இன் ஜென்ரலாக க்ளவுட் கம்ப்யூட்டிங்கோட ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ் தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற பாயிண்ட்ஸ் என்னென்னா எவல்யூஷன் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங், க்ளவுட் கம்ப்யூட்டிங் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்ற மாதிரி. செகண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் யாருன்னு பார்க்க போகிறோம். க்ளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ் பற்றி ஒரு ஓவர் வியூ கொடுக்க போகிறேன். வாங்க நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கான்செப்ட் என்னென்னா எவல்யூஷன் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங், த டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ். ஸோ தெர் ஆர் 3 டெப்ளாய்மெண்ட் மாடல்ஸ்: பப்ளிக் க்ளவுட், ப்ரைவேட் க்ளவுட், ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ இன்னொன்று கூட இருக்குது, அதை கம்யூனிட்டி க்ளவுட்னு சொல்லுவாங்க. ஸோ பப்ளிக் க்ளவுட்னா என்னென்னா accessed entirely through the internet. ஃபார் எக்ஸாம்பிள், பப்ளிக் க்ளவுட் ப்ரொவைடர்ஸாக இருக்கிற AWS, அஸ்யூர் ஆர் GCP அவங்களோட போர்ட்டலில் லாகின் பண்ணி நமக்கு தேவையான ரிசோர்ஸஸ்லாம் எல்லாமே நம்ம ஆன்லைன்லேயே ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் பில்லிங் மெத்தட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா நிறைய விர்ச்சுவல் மிஷின்ஸ்லாம் நம்ம ப்ரொக்யூர் பண்ணலாம். ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டோரேஜ், நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். டேட்டாபேஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெசிஃபிக் டேட்டாபேஸும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். சம் ஓப்பன் சோர்ஸ் டேட்டாபேஸும் அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்க. ப்ரைவேட் க்ளவுட், இன்சோர்ஸ்ட் ஆர் அவுட் சோர்ஸ்டு டேட்டா சென்டர். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைவேட் க்ளவுட் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனிக்குன்னு தனியாக ஒரு டேட்டா சென்டரில் உங்களோட ரிசோர்ஸஸ் எல்லாமே ஹோஸ்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் க்ளவுடை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா ஓன் பை அஸ். ஸோ யார் யாருக்கெல்லாம் அந்த கம்பெனியில் இருக்கிற ரிசோர்ஸ் கம்ப்ளீட்டாக அதை மேனேஜ் பண்ணுவாங்க. ஹைப்ரிட் க்ளவுட் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் போத். ஒரு சில விர்ச்சுவல் மெஷின்ஸ்லாம் நம்ம பப்ளிக் க்ளவுடில் வச்சுருப்போம், ஒரு சில கான்ஃபிடென்ஷியலான இருக்கிற அப்ளிகேஷன் ஆர் டேட்டாபேஸ் எல்லாமே நம்மளோட ஓன் ப்ரைவேட் க்ளவுடில் ஹோஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுதான் ஹைப்ரிட் க்ளவுட். ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது எவல்யூஷன் ஆஃப் க்ளவுட் கம்ப்யூட்டிங்கில் டாப் க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்: AWS, Google Cloud and Microsoft Azure. இதை தவிர்த்து இன்னும் நிறைய க்ளவுட் ப்ரொவைடர்ஸ்லாம் கூட இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அலிபாபா க்ளவுட், IBM க்ளவுட், ஆரக்கிள் க்ளவுட். ஸோ இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் இந்த 3 க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் மட்டும் நம்ம கம்பேரிசன் மாதிரி ஒரு பேசிக் ஐடியா நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ AWS பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2005. ஸோ AWS பார்த்தீங்கன்னா அவங்க தான் க்ளவுடில் ஒரு பிக் லீடர்னே சொல்லலாம். அவங்க தான் ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த க்ளவுட் மார்க்கெட் அவங்க தான் அக்வயர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா S3 அண்ட் SQS, லேட்டராக EC2 அண்ட் மெனி. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அரௌண்ட் மெனி நம்பர் ஆஃப் சர்வீசஸ் 150+ சர்வீசஸ் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கூகுள் க்ளவுட். ஸோ அவங்க ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா 2008 ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஆப் என்ஜின். நெக்ஸ்ட்டு ரிலீஸ் பண்ணது க்ளவுட் ஸ்டோரேஜ் அண்ட் மெனி சர்வீசஸ். மைக்ரோசாஃப்ட் அஸ்யூர் அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னா 2008 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்ககிட்டயும் நிறைய சர்வீசஸ்லாம் இருக்குது. SQL, அஸ்யூர் டேட்டாபேஸ், விர்ச்சுவல் மெஷின்ஸ், அந்த மாதிரி இன்னும் நிறைய இருக்குது.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற எவல்யூஷன் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் வந்து கிளவுட் பெனிஃபிட்ஸ். கிளவுட் கம்ப்யூட்டிங் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும், ஏன் எல்லா கம்பெனிஸும் வந்து அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கிளவுடில் மூவ் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஆன் டிமாண்ட் செல்ஃப் சர்வீஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இன் ரியல் டைமில் ஆல்ரெடி ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ரேம் அப்கிரேட் பண்ணணும் ஆர் ஸ்டோரேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும்னா அவங்க வந்து ஃபர்தர் நிறைய அப்ரூவல்லாம் வாங்கிட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 days ஆர் மேக்ஸிமம் ஒரு 7 days கூட ஆகலாம். பட் கிளவுட் யூஸ் பண்ணும்போது ஆன் த ஃப்ளை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போர்ட்டலில் லாகின் பண்ணி ஜஸ்ட் ட்ராப் டவுனில் உங்களுக்கு என்ன ரேம் சைஸ் வேணுமோ, உங்களோட டிஸ்க் என்ன சைஸ் வேணுமோ அதை அட்டாச் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் டிமாண்டில் அந்த சேஞ்சஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராட் நெட்வொர்க் ஆக்சஸ். ஸோ உங்களோட ரிசோர்ஸஸை நீங்கள் வந்து எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஒர்க் என்வரான்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேருந்து வீட்டிலேருந்தே கூட ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய டேட்டாபேஸ் சர்வர் ஆர் அப்ளிகேஷன் சர்வர் எல்லாமே நம்ம வந்து URL மூலமாக ஆக்சஸ் பண்ணி நம்ம எங்கேருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிசோர்ஸ் பூலிங். ரிசோர்ஸ் பூலிங்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேட்டா சென்டரில் அவங்களோட ரேக்கில் வந்து நிறைய மெஷின்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ரிசோர்ஸ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மெஷினில் நம்மளுக்கு வந்து ஒரு 128 GB ரேம் வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 TB ஹார்ட் டிஸ்க் வேணாலும் அந்த ரிசோர்ஸ் பூலிங்லேருந்து புல் பண்ணி நம்ம வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரேபிட் எலாஸ்டிசிட்டி. ஸோ ரேபிட் எலாஸ்டிசிட்டி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, உங்களோட அப்ளிகேஷனை ஆட்டோ ஸ்கேலிங் மூலமாக நம்மளுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட வெப்சைட்ஸை வந்து டியூரிங் அவர் ஃபெஸ்டிவல் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய யூசர்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. அந்த டைமில் என்ன ஆகும்னா விர்ச்சுவல் மெஷின்ஸ் வந்து நிறைய வந்து லோட் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய விர்ச்சுவல் மெஷின்ஸில் ஆன் த ஃப்ளை வந்து எலாஸ்டிசிட்டி மூலமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நார்மல் டைமில் கம்மியாக யூசேஜ் இருந்துச்சுன்னா அந்த விர்ச்சுவல் மெஷின்ஸ் எல்லாமே வந்து கம்மியாயிடும். அதுதான் ரேபிட் எலாஸ்டிசிட்டி. மெஷர்ட் சர்வீஸ். மெஷர்ட் சர்வீஸ்னு என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்க அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட டெஸ்டிங் என்வரான்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் UAT SIT அந்த என்வரான்மெண்ட்லாம் ஒரு நாளைக்கு நீங்கள் 12 ஹவர்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னா அந்த 12 ஹவர்ஸ்க்கு மட்டும் நம்ம அந்த சர்வரை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ரிமைனிங் டவுனாக இருக்கிற டைமுக்கு வந்து நம்மளுக்கு சார்ஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு பிக் காஸ்ட் சேவிங்ஸ். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் எக்கனாமிஸ் ஆஃப் ஸ்கேல். ஸோ ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும். ஒன்று வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர். கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆர்கனைசேஷனில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை அப்ஃப்ரண்ட்டாக பே பண்ணிடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்வர் வாங்குறீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு 1 இயர்க்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்ஃப்ரண்ட்டாக ஃபஸ்ட்டே கொடுத்துருவீங்க. ஸோ காஸ்ட் ரிட்டர்ன் ஆஃப் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். நான் சொன்ன மாதிரி இது 1 இயர்க்கு இல்லைனா 5 இயர்ஸ்க்கு நீங்கள் வந்து அந்த சர்வருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுறது, அது பே பண்ணுறது. ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து எந்த காசும் கொடுக்க தேவையில்லை. நோ அப்ஃப்ரண்ட் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மிஷினை நீங்கள் வந்து ப்ரொக்யூர் பண்ணுறீங்கன்னா 1 மந்த் கழிச்சு அந்த 1 மந்தில் எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். பே ஃபார் சர்வீசஸ் ஆஸ் யூ கன்சியூம் இட். நான் சொன்ன மாதிரி தான் 1 மந்த்துக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் டெஸ்டிங் சர்வர்ஸ்லாம் 12 ஹவர்ஸ் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த 12 ஹவர்ஸ்க்கு மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஸோ லாஸ்ட்டாக பார்க்க போகிற எவல்யூஷன் ஆஃப் கிளவுட் கம்ப்யூட்டிங்கில் என்னென்னா சர்வீஸ் மாடல். ட்ரெடிஷ்னல் என்ன ஆன் ப்ரெமிசஸ் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆஸ் எ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ், சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் ஆன் ப்ரெமிசஸில் நம்ம அப்ளிகேஷன்ஸ், டேட்டா, ரன் டைம், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விர்ச்சுவலைசேஷன், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ், நெட்வொர்க்கிங் எல்லாமே வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணுவோம். இன்கேஸ் ஆஃப் IaaSல என்னென்னா விர்ச்சுவலைசேஷன், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் இது வந்து அவங்க கிளவுட் ப்ரொவைடர்ஸே கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விர்ச்சுவல் மெஷின்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தேவையான OS ஆப்ரேட்டிங் சிஸ்டமை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவையான மிடில்வேர், ரன் டைம், டேட்டா, அப்ளிகேஷன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம தான் மேனேஜ் பண்ணிக்குவோம் கன்சியூமர்.
பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ரன் டைம், மிடில்வேர், ஆப்ரேட்டிங் சிஸ்டம், விர்ச்சுவலைசேஷன், சர்வர்ஸ், ஸ்டோரேஜ் அண்ட் நெட்வொர்க்கிங் இது எல்லாமே கிளவுட் ப்ரொவைடர் நமக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஏதாவது பேட்சிங் அப்டேட் பண்ணணும்னா எல்லாமே அவங்க ரெஸ்பான்சிபிள், அவங்களே பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா அந்த சர்வீஸ் பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் நம்ம வாங்கிட்டு நம்மளோட அப்ளிகேஷன்ஸை மட்டும் நம்ம அதில் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்ளிகேஷன்ஸ் அண்ட் டேட்டா நம்ம மேனேஜ் பண்ணிக்குவோம். சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட் எல்லாமே வந்து மேனேஜ் பை வெண்டர். எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஐஏஎஸ்க்கு விர்ச்சுவல் மிஷின்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ஐஏஎஸ்ல வரும். பிளாட்ஃபார்ம் ஆஸ் எ சர்வீஸ் பார்த்தீங்கன்னா குபர்நெட்டிஸ் சர்வீசஸை நம்ம ஹோஸ்ட் பண்ணி அதில் நம்மளோட அப்ளிகேஷன்ஸை மட்டும் ஹோஸ்ட் பண்ணிக்குவோம். ஸோ சாஃப்ட்வேர் ஆஸ் எ சர்வீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் 365 அதை ஜஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு நமக்கு தேவையான அவுட்லுக், ஸ்கைப் ஃபார் பிஸ்னஸ் அந்த மாதிரி எல்லாமே யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கான்செப்ட்ஸ் என்னென்னா பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ், கிளவுட் கீ சர்வீசஸ். ஸோ மெயினாக இருக்க கிளவுடில் யூஸ் பண்ணுற மெயின் கீ சர்வீசஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட், ஸ்டோரேஜ், டேட்டாபேஸ், நெட்வொர்க்கிங், செக்யூரிட்டி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸும் இதுக்கு ரிலேட்டடான சர்வீசஸ் எல்லாமே ஆஃபரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்லைடில் ஒரு கம்பேரிசன் தான் கொடுத்துருக்கேன். பப்ளிக் கிளவுட் ப்ரொவைடர்ஸ் கொடுக்குற கம்ப்யூட் சர்வீஸ் என்ன, ஸ்டோரேஜ் என்னென்னு. கம்ப்யூட் பார்த்தீங்கன்னா EC2ன்றது எலாஸ்டிக் கம்ப்யூட் கிளவுட், இட்ஸ் ப்ரொவைடட் பை AWS. ஸோ அசூரில் பார்த்தீங்கன்னா அசூர் விர்ச்சுவல் மெஷின் கொடுக்குறாங்க. சேம் கூகுள் கிளவுடில் கம்ப்யூட் என்ஜின். ஸ்டோரேஜில் பார்த்தீங்கன்னா AWSல சிம்பிள் ஸ்டோரேஜ் சர்வீஸ் S3ன்னு சொல்லுவாங்க. அசூரில் அசூர் பிளாப் ஸ்டோரேஜ், இதில் இன்னும் நிறைய இருக்குது. ஃபைல் ஸ்டோரேஜ், கியூஸ், கண்டெய்னர்ஸ், அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டோரேஜ் ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது அவங்கக்கிட்ட. கூகுள் கிளவுட் ப்ரொவைட் பண்ணுறது கிளவுட் ஸ்டோரேஜ். ஸோ டேட்டாபேஸ் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா AWSல ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ் DynamoDB. அசூரில் ப்ரொவைட் பண்ணுறது SQL டேட்டாபேஸ் Cosmos DB. Cosmos DB என்னென்னா NoSQL டேட்டாபேஸ். கூகுள் கிளவுடில் என்ன ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா கிளவுட் SQL அண்ட் பிக் டேபிள். ஸோ நெட்வொர்க்கிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காமன் தான். விர்ச்சுவல் ப்ரைவேட் கிளவுட், கூகுள் கிளவுடில் விர்ச்சுவல் நெட்வொர்க்னு சொல்லுவாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் டூல் பார்த்தீங்கன்னா AWSல மெஷின் லேர்னிங் ML சேஜ் மேக்கர்னு இருக்குது. அசூரில் டேட்டா லேப் ML என்ஜின் இருக்குது. கூகுள் கிளவுடில் ML ஸ்டூடியோன்னு இருக்குது. ஸோ இதை தவிர்த்து ஒரு சில காமனான டூல்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா IAM, ஐடென்டிட்டி ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட், என்கிரிப்ஷன், செக்யூரிட்டி பர்பஸ்க்காக, மார்க்கெட் பிளேஸ். எவ்ரி கிளவுட் ப்ரொவைடர்ஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு சில இமேஜஸ்லாம் அவங்க ஒரு சாஃப்ட்வேர் ஆஸ் அ சர்வீஸ் ஆஃபரிங் மாதிரி அதில் வச்சுருப்பாங்க. நம்ம போயிட்டு அதை பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது கிளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ். AWSல என்னென்ன சர்டிஃபிகேட் ஆஃபரிங்ஸ்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அசோசியேட் லெவல், ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷனல் லெவல், அசோசியேட், ப்ரொஃபஷனல் அண்ட் ஸ்பெஷாலிட்டி. ஸோ ஃபவுண்டேஷனலில் பார்த்தீங்கன்னா இது பேசிக் ஆஃப் கிளவுட் கான்செப்ட்ஸ் எல்லாமே இதில் எக்ஸாம்பிள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அசோசியேட் லெவலில் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெவலப்பர், சிஸ்ஆப்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ப்ரொஃபஷனல் லெவலில் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட், டெவாப்ஸ் இன்ஜினியர். மோஸ்ட்லி ப்ரொஃபஷனல் வந்து நீங்கள் டைரெக்டாக பண்ண முடியாது. ஸோ எதர் ஒன் ஆஃப் த அசோசியேட் வில் பி ப்ரீ ரெக்வசிட் ஃபார் டேக்கிங் திஸ் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்ட் நெட்வொர்க்கிங், டேட்டா அனலிட்டிக்ஸ், செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங், அலெக்ஸா ஸ்கில் பில்டர் அண்ட் டேட்டாபேஸ். ஸோ கூகுள் கிளவுடில் என்னென்ன ஆஃபரிங் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டையும் அசோசியேட் லெவல், ப்ரொஃபஷனல் லெவல் இருக்குது. ஸோ அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர்ன்றது ஒரு பேசிக்ஸ் ஆஃப் GCP கான்செப்ட்ஸ் தெரிஞ்சால் போதும். ப்ரொஃபஷனல் லெவலில் பார்த்தீங்கன்னா கிளவுட் ஆர்கிடெக்ட், டேட்டா இன்ஜினியர், டெவலப்பர், நெட்வொர்க் இன்ஜினியர், செக்யூரிட்டி இன்ஜினியர் அண்ட் கொலாபரேஷன் இன்ஜினியர். ஸோ இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா G Suite சர்டிஃபிகேஷனும் இருக்குது. அவங்களோட G Suite ப்ராடக்ட் நாலேஜ் இருக்கணும் அதில். ஃபர்தராக அவங்கக்கிட்ட APGன்றது ஒரு வெப் சர்வீசஸ், APG சர்டிஃபிகேஷன், ஆண்ட்ராய்ட் டெவலப்பரும் இருக்குது, மொபைல் வெப் ஸ்பெஷலிஸ்ட்டும் இருக்குது. மைக்ரோசாஃப்ட் அசூர் ஆஃபரிங் பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்டையும் ஃபண்டமெண்டல், அசோசியேட், எக்ஸ்பர்ட் அண்ட் ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தீங்கன்னா AZ900. இங்கே வந்து ஒரு சில ஃபண்டமெண்டல்ஸ்லாம் இதில் லிஸ்ட்டில் இல்லை.
பட் அது நீங்கள் வெப்சைட்டில் ரெஃபர் பண்ணிங்கன்னா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் AI 900 அண்ட் DP 900. ஸோ அசோசியேட் லெவலில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா இன்ஜினியர், டெவலப்பர், AI engineer and security. ஸோ எக்ஸ்பர்ட் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் இருக்காங்க, DevOps engineer எக்ஸ்பர்ட். ஸோ இந்த ஃபார் எக்ஸாம்பிள் சொல்யூஷன் ஆர்கிடெக்ட் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்கள் இந்த 2 சர்டிஃபிகேஷனுமே பண்ணணும், 303 அண்ட் 304. டேட்டா இன்ஜினியரும் அந்த மாதிரி தான், நீங்கள் DP 200 அண்ட் 201 கம்ப்ளீட் பண்ணாதான் நீங்கள் வந்து டேட்டா இன்ஜினியர் அசோசியேட் சர்டிஃபிகேஷனை நீங்கள் வாங்க முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம கிளவுட் கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே பார்த்துருக்கோம். ஸோ உங்களுக்கு இப்போ மைண்டில் ஒரு டவுட் வந்து நம்ம எந்த கிளவுட் சர்டிஃபிகேஷன்ஸ் ஆர் எந்த கிளவுடில் நம்ம வந்து எடுத்து படிக்கலான்னு ஒரு டவுட் வந்துச்சுன்னா மை ஆன்சர் இஸ் மல்டி கிளவுட். ஸோ நிறைய ஆர்கனைசேஷன் எல்லாமே என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ மல்டி கிளவுட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் வந்து நம்ம ஒரு கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடரில் இன்னொரு கிளவுட் ப்ரொவைடர்ஸோட சர்வீசஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதனால் என்னோட சஜஷன் என்னென்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அஸ்யூர் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அவங்க நிறைய ஃப்ரீ ட்ரைனிங்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட வெப்சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபண்டமெண்டல் கான்செப்ட்ஸ் ஈவன் அசோசியேட் எக்ஸ்பர்ட் லெவலுக்கு கூட கண்டென்ட் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ரெஃபர் பண்ணிவிட்டு ஒரு பேசிக் ஃபவுண்டேஷனல் நாலேஜ் வந்து க்ளவுட் பற்றி உங்களுக்கு தெரியும். ஃபர்தராக நீங்கள் வந்து AWS ஆர் GCP உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை கூட பண்ணலாம். ஸோ உங்களோட ஃபீட்பேக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஃபர்தராக வந்து நம்ம க்ளவுட் கான்செப்ட்ஸ் பற்றி இன்னும் நிறைய வீடியோ போஸ்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கும். ஸோ க்ளவுட் கம்ப்யூட்டிங் பற்றி ஒரு நல்ல ஒரு பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.